Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீனா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் மூலமா தமிழக அரசு மானிய விலையில உங்களுக்கான மாடி தோட்டத்தை நீங்க அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சீட் கிட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷனுக்கான கார்டன் கிட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தா மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழக அரசு மானிய விலையில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ விருப்பம் இருக்கவங்க இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்தா அப்ளை பண்ணி இந்த கிட் எல்லாமே வாங்கி நீங்கள் வீட்டிலேயே பராமரிப்பு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழக அரசு இதை பற்றின செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்தின் கீழ் 225 ரூபாய் மானிய விலையில் மாடி தோட்ட தலைகளையும் ஊரகப் பகுதிகளில் காய்கறி தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்காக 15 ரூபாய்க்கு 12 வகை காய்கறி விதைத்தலைகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து களை வழங்கும் திட்டத்தின் கீழ் 25 ரூபாய்க்கு 8 செடிகள் அடங்கிய ஊட்டச்சத்து தலைகளையும் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தாண்டாமல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செய்தி வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தா உங்களுக்கான எல்லாமே அமையும் வரைக்கும் பாருங்கள். கிட் இதான் பார்த்தா உங்களுக்கான டெரஸ் கார்டன் கிட் கொடுத்துருக்காங்க. அதேமாரியே உங்களுக்கான செடிகளை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நியூட்ரிஷனுக்கான கார்டன் கிட் இதான் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இருக்குது, பட் இருந்தாலும் இப்போ திரும்ப புதுசாக இவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இது கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுல் நேமை நீங்கள் கொடுத்துருங்க. அது கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமு இல்லை ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத ஸோ அதில் போய்ட்டு கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சியா இல்லை எஸ்டியா இல்லை ஜென்ரலான்றத ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுக்கான டைப் ஆஃப் கிட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கிட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பாருங்கள் பொருட்களை அறிய அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் பார்த்தா 3 கிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் மாடி தோட்ட காய்கறி திட்டம், அதாவது டெரஸ் கார்டனில் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு செடி வளர்ப்பு பை பார்த்தா ஒரு 6 நோஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி 2 கிலோ தென்னை நார் கழிவு கட்டிகள் ஒரு 6 கொடுப்பாங்க. ஒவ்வொன்று பார்த்தா 2 கிலோ இருக்கும். ஸோ மொத்தம் 12 கிலோ கொடுப்பாங்க. அதுக்கடுத்து காய்கறி விதைகள் பார்த்தா ஒரு 6 டோஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அசோஸ் ஃபைரலம் அது ஒரு 200 கிராம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாஸ்போ பாக்டீரியா ஒரு 200 கிராம் கொடுக்குறாங்க. ட்ரைகோடிஃபிம் அது ஒரு 200 கிராம் கொடுக்குறாங்க. வேப்பெண்ணெய் மருந்து ஒரு 100 மில்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி மாடி தோட்டம் அமைப்பதற்கான ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட் இருக்க மாரி பார்த்து ஸோ நீங்கள் அந்த மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தா விதை சொல்லியிருந்தோம். அது என்னென்ன விதைனா ஸோ கத்திரி, வெண்டை, தக்காளி, கீரைகள், செடி அவரை, மிளகாய், கொத்தவரை, முருங்கை, சின்ன வெங்காயம், பாகற்காய், புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கன், சாம்பல் பூசணி, பரங்கிக்காய். ஸோ இந்த மாதிரி பார்த்தா இந்த இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு 6 விதைகள் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 விதையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி செகண்ட் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டம் கொடுக்குறாங்க. இது ஏன்னா உங்களுக்கு செடியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பப்பாளி கன்று, எலுமிச்சை செடி, முருங்கை கன்று, கருவேப்பிலை செடி, திப்பிலி செடி, கற்பூரவள்ளி செடி, புதினா செடி, சோற்று கட்டாய் செடி. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செடி பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை பார்த்தா ஸோ நியூட்ரிஷனுக்கான கார்டன் கிட். அதுக்கடுத்து காய்கறி விதைத்தலை திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா காய்கறி விதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு மொத்தம் ஏதாச்சும் ஒரு 12 வகை விதைகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த விதைகளை வச்சு நீங்கள் வீட்டிலேயே உங்களுக்கான காய்கறிகள் நீங்கள் வளர்த்துக்க வச்சுக்கலாம். ஓகே, இதை பார்த்தா பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ப்ரைஸ் பார்க்கறது வரைக்கும் பாருங்கள். விலை ஏரியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு மாடி தோட்ட காய்கறி திட்டத்துக்கு
இதோட மொத்த விலை வந்து 900 ரூபாய் வந்து இதோட மொத்த விலை. உங்களுக்கு வந்து 75% வந்து சப்சிடி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 900 ரூபாயில் 75% சப்சிடி வந்து 625 ரூபாய் லெஸ் பண்ணி மீதி நீங்கள் 225 ரூபாய் வந்து பார்த்தோன்னா இந்த மாடி தோட்ட கிட்டுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஒரு பயனாளி வந்து அதிகபட்சமாக வந்து 2 கிட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ 2 கிட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நியூட்ரிஷன் கார்டன் கிட் வந்து மொத்த விலை வந்து 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 75% வந்து சப்சிடி போக ஸோ 75 ரூபா லெஸ் பண்ணி மீதி 25 ரூபா மட்டும் நீங்கள் இந்த நியூட்ரிஷன் கார்டன் கிட்டுக்கு வந்து கொடுத்தா வந்து போதுமானது. ஒரு பயனாளி வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு கார்டன் கிட் மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாது. அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், காய்கறி விதை கிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த விலை வந்து மொத்தம் 60 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. 75% சப்சிடி 45 ரூபா லெஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் 15 ரூபாய்க்கு இந்த காய்கறி விதைகளை வந்து வழங்குறாங்க. ஒரு பயனாளி வந்து அதிகபட்சமாக 2 கிட்டை நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதிகபட்சமாக இதான் வாங்க முடியும். உங்களுக்கான ஆதார் கார்டு நம்ம வந்து பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஒரு ஆள் வந்து 2 மட்டும் தான் வாங்க முடியும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு உங்களுக்கு எந்த கிட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் வேணால் மாடி தோட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகுப்புனா ஒரு கிட் கொடுங்க, 2 கிட் வேணால் 2 கிட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தா ஸோ வெஜிடபிள் சீட் கிட் வேணா வெஜிடபிள் சீட் கிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தா 2 கிட் வரை வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு எத்தனை கிட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிட் வேணா ஒரு கிட் செலக்ட் பண்ணிக்கோங்க, 2 கிட் வேணா 2 கிட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நியூட்ரிஷன் கார்டன் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு கிட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக எல்லாமே வேணா நீங்கள் எல்லாமே கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ பகுதி வகை கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, நகர்ப்புறமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறமானு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வட்டம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கான பிளாக் என்னவோ அந்த பிளாக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா வில்லேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய வில்லேஜ் வந்து காட்டும். ஸோ உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதுமானது. ஸோ மற்ற அட்ரஸ் வந்து தேவையில்லை. அப்படியே அதுக்கே வந்து பார்த்தா பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோடு அந்த பாக்ஸில் போய்ட்டு பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதும் இதில் வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ அவனுடைய ஆதார் கார்டை கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போய்ட்டு தான் உங்களுக்கான கிட்டை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசு கொடுத்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தா பதிவு செய்யப்படுது. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தோட்டக்கலை உதவி இயக்குனர் விரைவில் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கு இதே வெப்சைட் போய்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போதைக்கு இப்போ தான் அப்ளை பண்ணதால் தங்களது விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்படும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரூவ்டாக ரிஜெக்டான்றதை இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கான கிட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேவைப்படுறவங்க ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பார்த்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான கிட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து திரும்ப எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்னென்ன கிட் ஆர்டர் பண்ணிக்கிங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பெய்ட் பண்ணுறது உங்களுக்கான கிட்டை வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வீட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் பராமரிப்பு பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.